வணக்கம். திசை இது புத்தம் புதிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களோடு நான் இணைந்திருக்க போகிறேன். நான் கண்ணாசி மாதிரி. சரி, திசை அப்படின்ற இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்க போகுது. அதாவது நமக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அங்கங்கே தேடிக்கிட்டே இருப்போம். நமக்கு எங்கே போகணும், எங்கே வரணும், யார் பேச்சை கேட்கணும், யாருடைய அட்வைஸ் கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய வேர்ல்ட் லீடர்ஸ் பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவங்க நிறைய சாதிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய பேச்சை நம்ம கேட்கறதுக்கு எப்பயுமே நம்ம விருப்பப்படுவோம். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதாவது நம்ம சொல்லுவாங்கள்ல, கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் களையிற கதையாக நம்ம பக்கத்திலே நிறைய செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய அனுபவசாலிகள், நிறைய தொழில் முனைவர்கள், இப்படி அவ்வளோ விஷயத்தை அவ்வளோ விஷயத்தை அவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்ம போதை பண்ணுறதே கிடையாது, பொருட்படுத்துறதே கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கு உண்மையிலே ஒரு திசை காட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணி ஒருத்தவங்க தான் அண்மையில் என்னை சந்திச்சிருந்தேன். அவங்கள தான் நான் இந்த திசை மூலிமா, இந்த திசை நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு கொண்டு நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறேன். டத்தின் கலாவல்லி சேது கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங் ரிசர்ச்சராக ஒரு 30-40 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க. அவங்கள தான் இனிமேல் நம்ம இந்த திசை நிகழ்ச்சியில் பார்ட் பை பார்ட் ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்க்க போகிறோம். சந்திப்போமா? வணக்கம் டத்தின். வணக்கம் கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா சௌரியமா இருக்கேன். ஓகே, ரொம்ப க்ளோ பண்றீங்க இருக்க மேக்கப். ஓகே டத்தின், நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு அற்புதமான ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி நீங்கள் இது கொண்டு வந்திருக்கீங்க. அதாவது திசை அப்படின்ட்டு கம்பஸ் சொல்லுவோம்ல, கம்பஸ் தான் நமக்கு வழிகாட்டும், சரியாக வழிகாட்டும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த தலைப்பு சொன்னோடனே நீங்கள் தான் மைண்டுக்கு வந்தீங்க. எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம், பக்கத்துலேயே டத்தின் இருக்காங்களே, இவங்க நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்ட்டு. யூ ஜஸ்ட் டெல் அபவுட் இட். உங்களை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஆளுங்க கேட்பாங்க, சரி டத்தின் யார், அவங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் இருக்குன்ட்டு ஷேர் பண்ணுங்க உங்களை பற்றி. நீங்கள் உங்களுக்கு சின்னதாக சொல்ல போனாக்க, ஐ எம் மேட் இன் மலேசியா ரிசர்ச்சர். ஓகே. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் ரிசர்ச் நம்ம எடுத்துட்டோம்னாக்க, மலேசியா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நான் வேலை செஞ்ச மொதல் கம்பெனி இஸ் ஃபர்ஸ்ட் கம்பெனி. இப்போ அந்த டைமில் ரிசர்ச்னா ரொம்ப பேருக்கு யாரும் தெரியாது. இப்போ கூட ரொம்ப பேருக்கு அது தெரியாது, மார்க்கெட் ரிசர்ச்ன்ட்டு. ஸோ 36 வருஷம் அங்கே இருக்கேன். பியூர்லி மேட் இன் மலேசியா. ஓகே, ஸோ வெளியே இருந்து வராத ஒரு எக்ஸ்பேட்ரேட். நான் மலேசியன் ரிசர்ச்சர். 36 இயர்ஸ் அங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். ஓகே, ஐம் ஸ்டில் ப்ராக்டிசிங். நீங்க அதாவது வேற எங்கேயும் உள்ள கலப்பு கிடையாது, இல்ல ரியலி மலேசியன் ப்ராடக்ட். நீங்க நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச்சர்ஸ் இந்த கண்ட்ரி இப்போ கூட இருக்காங்க, ரொம்ப பேர் எக்ஸ்பேட்ரேட்ஸாக வருவாங்க. ஆனால் மலேசியாலேருந்தே க்ரோ அப் பண்ணி இந்த ஹோம் க்ரோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, மலேசியாலேயே பார்ன் இன் மலேசியா, ரிசர்ச் இன் மலேசியா, லிவ்ட் இன் மலேசியா, ரிசர்ச்சர் நான். ஆல்ரைட். இதில் இந்தியர்கள் உண்மையிலே ரொம்ப விரல் வெட்டி எண்ணிடலாம் போல. இந்தியாவில் மலேசியாவில் ஐ திங்க் வந்தாங்க சில பேர் ரிசர்ச்சர்ஸ். ஓகே, இதை சொல்ல போனோம்னாக்கா மேபி ஐ வில் கோ பேக் டு என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக. இந்த 1989 தான் நான் முதல் மார்க்கெட் ரிசர்ச்சுக்கு வந்தேன். அப்போ ரொம்ப அரிது இந்தியன்ஸ் அதில் இருக்கிறது. ஓகே, நான் முத SRMல ஜாயின் பண்ணேன், சர்வே ரிசர்ச் மலேசியா. சில ரொம்ப பேருக்கு அது தெரியும். ஓகே, சர்வே ரிசர்ச் மலேசியா என்னன்ட்டு. ஓகே, அப்போ வரும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்லி சைனீஸ் தான் இருப்பாங்க இந்த இண்டஸ்ட்ரியில். வாய்? பிகாஸ் கிளைண்ட்ஸ் எல்லாம் சைனீஸ் பேஸ். ஓகே, ஆல் பிஸ்னஸ் இஷ்யூ சைனீஸ் மார்க்கெட் பார்ப்பாங்க. மலே மார்க்கெட்டு இருந்துச்சு அப்போ ரொம்ப. பட் திஸ் 1989 நினச்சி பாருங்க. ஸோ அந்த டைமில் கிளைண்ட்டை மீட் பண்ணி பிஸ்னஸை ப்ரீஃப் எடுத்து அவங்களுக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுல நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும் பாருங்கள். அதனால் மேண்ட்ரின் ஸ்பீக்கிங் ரொம்ப ஃபேமஸ் அப்போ, மேண்ட்ரின், கேண்டனீஸ், ஹாக்கியன்லாம். ஸோ அந்த டைமில் முதல்ல நான் வெளில வரும்போது எனக்கு கிளைண்ட்ஸ் கூட எப்படி கிளைண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, ஸோ இட் வாஸ் அன் இஷ்யூ. ஓகே, ஸோ அதனால தான் மேட் இன் மலேசியா ரொம்ப ரே அந்த டைமில். அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் சில ரிசர்ச்சர்ஸ் வந்தாங்க. பட் ரொம்ப பேர் அந்த சீனியர் அளவுக்கு ரொம்ப போல. ஓகே, பட் எக்ஸ்பேட்ரேட்ஸ் மலேசியாவில் ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் மலேசியா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும், ஐ திங்க் ஒன் அண்ட் ஒன்லி நீங்கள் தான். அது ஒன் அண்ட் ஒன்லி. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன ரொம்ப ப்ரவுட்னா, ஐ ஸ்டார்டட் அஸ் ரிசர்ச் எக்ஸிக்யூட்டிவ் SRMல. அண்ட் தென் ஃபைனலி இந்த இண்டஸ்ட்ரியிலே ஒரு சாதனை என்ன அப்படின்னா, ஐ பிகேம் த பிரசிடென்ட், த 4th president, the first researcher, first Indian researcher, first female president was me actually. MRS அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு இன்னொரு விஷயம், நான் உங்களை பற்றி கொஞ்சம் படித்தது எனக்கு ஞாபகம் வருது. அந்த MRS நீங்கள் போகிறதுக்கு முன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி
அவ்வளோ சூழ்நிலை கொஞ்சம் கீழே தான் இருந்தது. நீங்கள் போயிட்டு தான் பெரிய லெவலுக்கு வந்தது. நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி அங்கே இருந்ததுன்னு நான் வந்து படித்த ஞாபகம் எனக்கு. ஆக்சுவலி இது உண்மைதான். மார்க்கெட் ரிசர்ச் சொசைட்டி மலேசியா MRSM அப்போ வந்து அதோட 8th 9th இயர் தொட்டுச்சு. ஸோ சொசைட்டியில் வந்து மார்க்கெட் ரிசர்ச் சொன்னாலே இஸ் அ வெரி சென்சிட்டிவ் ஏரியா. பிகாஸ் ஒவ்வொரு கம்பெனி அந்த ரிசர்ச் இன்னொரு கம்பெனி ரிசர்ச் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ரிசர்ச் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாக்கா அது எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் பாருங்கள். ஸோ அதனால் இன்வால்வ்மெண்ட் இஸ் ஒன் ரீசன். ரிசர்ச்சர்ஸ்னால் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ அதனால் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு அளவுக்கு சொசைட்டி போயிட்டு இருக்கும்போது ஃபைனான்ஷியலி காசு இல்லைங்க. ஸோ அந்த சொசைட்டியை மேம்படுத்தி கொண்டு போகணுன்னாக்கா கண்டிப்பாக காசு வேணும், ஆக்டிவிட்டீஸ் வரணும் மெம்பர்ஸ்க்கு. ஸோ அந்த டைமில் வந்து என்னைய எலெக்ட் பண்ணாங்க 4th பிரசிடென்டாக. ஸோ அந்த மறு வருஷம் வாஸ் த 10th anniversary. ஓகே, ஸோ எங்களுக்கு காசு கண்டிப்பாக தேவைப்படும். என்னோட என்டையர் ஃபோக்கஸை கொண்டு போய் அந்த சொசைட்டி மேலே வச்சேன். ஸோ ஐ டர்ன் அரவுண்ட் விதின் 1 year எங்களுக்கு வந்து ஒரு 80,000க்கு மேலே சொசைட்டியில் காசு வந்துருச்சு. ஸோ அது ஒரு பெரிய சாதனை தான் எனக்கு. ஆக்சுவலி ஓகே, மார்க்கெட் ரிசர்ச்ன்றது என்னுடைய பார்வை என்னன்னா நிறைய விஷயங்கள் வந்து டேட்டா அனலைஸ் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்காத விஷயங்களை நீங்கள் வேற கண்ணில் பார்ப்பீங்க பாருங்க. உண்மையிலே உங்களுடைய அந்த மார்க்கெட் ரிசர்ச்சிங் அப்படின்றது ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன். ஓகே, மார்க்கெட் ரிசர்ச்னா இப்போ பாருங்க, எந்த பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிராண்ட் இருந்தாலே, அதை கம்பெனி கூட பிராண்டாக இருக்கலாம், அவங்க ப்ராடக்ட்ஸ் பிராண்டாக இருக்கலாம், ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸ் கூட இருக்கலாம். அது மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் துறையில் நம்ம இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆராய்ச்சி தேவைப்படும். யாரை ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த பிராண்டை எப்படி போய் அவங்கள்ட்ட சேர்க்கறது, என்ன ப்ரைஸிங் கொடுக்கறது, எந்த மாதிரி சேனல் அதை ப்ரொமோட் பண்ணுறது, எந்த மாதிரி சப்ளை செயினை நம்ம உருவாக்கணும். ஓகே, இப்போ வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஷாப்பர். ஓகே, அந்த காலத்தில் ஷாப்பர் ரிசர்ச்லாம் இந்த 90s வந்து ஆரம்பம். அப்போ I was one of the pioneers to be trained in shopper research. So not only consumer research, shopper research. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பொருளை பாய்க்கிறோன்னாக்க அந்த பொருளை யார் பயன்படுத்துகிறா, அவங்க எதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க, ஏன் அதை திருப்பி வாங்கி பயன்படுத்துகிறாங்க, அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஷாப்பராக இருந்தால் இப்போ வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா அதை பயன்படுத்துறதுக்கு 5 பேர் இருந்தாலும் ஒருத்தவங்க தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு அவுட்லெட்டில் போய் வாங்க போகிறாங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க போய் பொருளை வாங்கலைனாக்க அந்த கம்பெனிக்கு வந்து வருமானம் இல்லையே. ஸோ இதெல்லாம் வந்து 90sலேயே இந்த ஷாப்பர் ஏரியாவுக்கு நான் போனேன். ஸோ நாங்கள் ரிசர்ச் பண்ணுறது வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் ரிசர்ச் பண்ணுவோம். கன்சூமர் இஸ் அவர் மெயின், அப்புறம் ஷாப்பர், நான் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், வெண்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், எம்ப்ளாயீஸை கூட நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோம். இப்போ எம்ப்ளாயீஸ் சர்டிஃபை ஒரு கம்பெனியில் இருந்தால் தானே அவங்க வந்து நல்ல தரமான பொருளை வெளியே கொண்டு வரணும். ஸோ எல்லா ஏரியாவும் நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோம். அப்படின்னா நீங்க ஒரு பயங்கரமான ஒரு டிடெக்டிவ் மாதிரி இருப்பீங்க போல. யூ ஆர் தி டிடெக்டிவ், கமர்ஷியல் இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்லலாம். அவ்வளோ. இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு என்னன்னா, இந்த ஃபீல்டில் உங்கள் ஃபீல்டில் இருக்கிறவங்க பெரும்பாலுமே கல்யாணம் பண்ண மாட்டாங்களாமே. ஏன், என்ன காரணம்? ஓகே, இந்த தொழிலுக்கு ஒன் திங் சொல்லணும். வந்துட்டாங்கனாக்கா அது எப்போ காலையில் ஆரம்பிச்சு ராத்திரி டைம் போகிறதே நமக்கு தெரியாது. அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்லாம் இருந்தால் ரிசர்ச்சே நைட்டில் தான் நடக்கும். ஏன்னா கன்சூமர்லாம் வேலை முடிஞ்சு ரிசர்ச்சர் ஈவினிங் தான் வருவாங்க டிஸ்கஷன்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி மறுநாள் காலை ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும். எப்படி கல்யாணம் பண்ணி கல்யாண வாழ்க்கையில் இருக்க முடியும் அவங்களால? இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வாய் நம்ம இந்தியன்ஸோ ஈவன் மலேஸ் டு கிரேட் எக்ஸ்டென்ட் அந்த காலத்தில் இல்லை இந்த ஃபீல்டில். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி அ சேலஞ்ச். ஸோ அதில் வந்து மேபி அது வந்து இன்னொரு சாதனை எனக்கு. ஓகே, பிகாஸ் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களாம் பிறந்து பாட்டி ஆயிட்டீங்களே. இப்போ பாட்டி ஆயிட்டேன் வேற, புது பாட்டி சொல்லிட்டேன். ஓகே, எனக்கு இன்னொரு ஃபீல்டு நாங்கள் பார்க்குறப்போ எனக்கு தெரியுது, பீன் போத் அ வெண்டர், சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் கிளையன்ட். அதை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணிக்கல. ஓகே, முதல்ல நான் சொன்னேன்னா இல்லையா, நான் முத ஸ்டார்ட் பண்ணது சர்வே ரிசர்ச் மலேசியா. அதுக்கப்புறம் நான் வந்து அட்வர்டைசிங் ஏஜென்சிக்கு போனேன். ஓகே, தட் இஸ் கால் பீப்பிள் அண்ட் ரிச். அது வந்து SRMோட கிளையன்ட். அங்கே வந்து I was ஹெட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் மீடியா. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஐ கேம் பேக் டு நீல்சன். அப்போ வந்து நீல்சன் வந்து SRM வாங்கிட்டாங்க. இட்ஸ் அமெரிக்கன் நம்பர் 1 கம்பெனி. ஸோ நான் திருப்பி போய் சேரும்போது நீல்சன். ஓகே, ஸோ அங்கே வந்து ஐ க்ரூ ஃப்ரம் அ மேனேஜர் ஆல் த வே டு டைரக்டர். ஓகே, ஸோ அது வந்து பெரிய க்ரோத் தான் எனக்கு. ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு திருப்பு முனை தான். ஒரு மேனேஜர் வந்து டைரக்டராக ஒரு இந்தியன் வர்றது வந்து கொஞ்சம் அந்த சமயத்தில் ரொம்ப அங்கே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஓகே, ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஐ வென்ட் பேக் டு ரிசர்ச் இன்டர்நேஷ்னல். அது வந்து UK ஃபர்ம். ஓகே, ஸோ நான் US ஃபர்மில் இருந்துட்டு UK ஃபர்ம் அங்கே போர்ட் மெம்பராக இருந்துட்டு அதில் என்னோட இதெல்லாம் முடிச்சுட்டு தென் ஐ வென்ட் டு கோல்கேட் பால்மோலிவ் மலேசியா.
Okay, Colgate Palmolive Malaysia வந்து I was in charge of Malaysia subsidiary and also Singapore. அதுலேயும் consumer affairs and consumer research. Okay, பார்க்க போனால் நான் வேலை செய்கிற எல்லா கம்பெனிலையும் எனக்கு 2 ரோல் கொடுத்துருவாங்க அதே சம்பளத்தில். ஓகே, ஸோ எனிவே ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போனால் இந்த கம்பெனிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சம் ஆஃப் தம் ஆர் கிளையன்ஸ், அதாவது ஸ்பெண்டர்ஸ், ரிசர்ச் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க. Colgate Palmolive பீப்பிள் அண்ட் ரிச்லாம் ரிசர்ச் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க. ஸோ அந்த ரோல்லேயே நான் ஹெட்டாக இருந்திருக்கேன். அண்ட் தென் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொன்னப்போ வந்து இப்போ நீல்சன், ரிசர்ச் இன்டர்நேஷ்னல், அப்புறம் லேட்டர் ஆன் என்னோட சொந்த கம்பெனியை உருவாக்குனேன். அது வந்து ரொம்ப அரிது சொந்த கம்பெனி உருவாக்குறது இதில் ஏன்னா. ஸோ அதெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடிங். அதனால தான் ஐ மென்ட் பை நான் வெண்டராகவும் இருந்திருக்கேன், கிளையண்ட்டாகவும் இருந்திருக்கேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க ரத்தின். இப்போ தான் இந்த நிகழ்ச்சி பார்க்க தொடங்கியிருக்கீங்களா? இது வந்து புத்தம் புதிய ஒரு நிகழ்ச்சி, திசை அப்படின்ற நிகழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் நிறைய வழிகாட்டுகளை பார்த்துருப்பீங்க. நம்ம நாட்டிலே செல்ஃப் மேடாக மலேசியன் ப்ரொடக்டாக டத்தின் கலாவலி சேது நம்ம கூட இருக்காங்க. மார்க்கெட் ரிசர்ச், சக்ஸஸ்ஃபுல் மார்க்கெட் ரிசர்ச்சை கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல துறைகள் சொல்லுவாங்கள்ல தொட்டதெல்லாம் பொண்ணாகும்ட்டு, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு லேடி, பயோனிக் லேடி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய கதைகள் வந்து அவங்க பேச போகிறாங்க, மனசுலேருந்து பேச போகிறாங்க, மனசுலேருந்து சொல்ல போகிறாங்க. ஸோ ஸ்டே டியூன் வித் திசை. ஓகே நிதின், இன்னொரு முக்கியமான விஷயம், நீ உங்ககிட்ட பேசுகிறப்ப தான் எனக்கு தெரிய வந்து இந்த குளோக்கல் ஒரு டேர்ம் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன அது குளோக்கல்? குளோக்கல்னாக்க குளோபல் ப்ளஸ் லோக்கல். ஸோ குளோபல்னா ஏன்னாக்கா பிகாஸ் நான் வேலை செஞ்ச கம்பெனிஸ்லாம் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ். அன்டில் மலேசியன் கம்பெனி நானே உருவாக்குறதுக்கு முன்னாடி வேலை செஞ்சதெல்லாம் மோஸ்ட்லி வாஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ். ஸோ அது குளோபல் எக்ஸ்பர்டீஸ் எனக்கு நிறைய கிடச்சிச்சு. ஸோ ஐ ஒர்க் ஆல்சோ வித் அதர் நேஷ்னாலிட்டிஸ், அதர் கண்ட்ரீஸ். ப்ராஜெக்ட்ஸ்லாம் வெளிநாட்டிலேருந்து வெளியே வரும், எங்களுக்கு உள்ளே வரும். ஏன்னா லைக் வெளிநாட்டு பொருள் மலேசியாவுக்கு வருதுனாக்கா அவங்க வந்து மலேசியா கன்சூமர்ஸை ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் குளோபல். லோக்கல் வந்து என்னோட ப்ராக்டிஸே லோக்கல் தானே சொன்னேன், மேட் இன் மலேசியன் சொன்னேன்ல. ஸோ அந்த குளோபல் பிளஸ் லோக்கல் இட் பிகம்ஸ் குளோக்கல். அது வந்து எங்கள் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில் அது கொஞ்சம் காமனாக பாவச்சோம் அந்த டைமில். ஆல்ரைட், ஓகே. இன்னொன்று ரத்தின், நம்ம வந்து மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெஜாரிட்டி வந்து எல்லாருமே மலேஸ் தான், மெயின் பாப்புலேஷன் இது மலேஸ். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மெயின்லி நம்ம வந்து இங்கிலீஷ், ஆங்கிலம் தான் பயன்படுத்துவோம். நீங்கள் இந்தியன், எப்படி அது சரி சமமாக கொண்டு வந்தீங்க? மலேஸ், இங்கிலீஷ், தமிழ். How it is possible? Okay, it is challenging. என்ன சொன்னேன் முதல்ல, கன்சூமர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி மக்கள் தொகையில் வந்து அதிகமாக இருக்கிறது மலேஸாக இருந்தாலும் ஸ்பெண்டிங் பவர் சைனீஸ்ல இருந்தது. ஓகே, இன்னும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தான், பட் இப்போ ஸ்பெண்டிங் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு டு மலே செக்மெண்ட். ஸோ எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் நம்ம வந்து கன்சூமர் வந்து மலேஸாக இருந்தாலும் சைனீஸாக இருந்தாலும் இந்தியன்ஸாக இருந்தாலும் அவங்கள புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, அதான் ரிசர்ச்சரோட வேலை. ஸோ அவங்க என்னோட ஒன் ஆஃப் த திங்ஸ் என்னைய ப்ரோக்ரஸ் பண்ண வச்சது வந்து என்னோட ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ். நான் வந்து படித்தது அப்படின்னு லேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் படித்தது மலே ஸ்கூலில் இருந்தாலும் எனக்கு ஆல்வேஸ் வெரி க்யூரியஸ் அபவுட் த மலே கன்சூமர்ஸ், அவங்களோட பிலீஃப் சிஸ்டம், அவங்க கல்ச்சர், அவங்க ப்ராக்டிஸ், அவங்க பிஹேவியர், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. அதே சமயத்தில் வெளிநாட்டு பொருள் உள்ளே வரும்போது அது எப்படி ஒரு சைனீஸ் கன்சூமரோ மலே கன்சூமரோ இந்தியன் கன்சூமர்ஸ். ஸோ அது ஆல்வேஸ் அந்த க்யூரியாசிட்டி. அப்புறம் இங்கிலீஷில் நம்ம ரிசர்ச்லாம் டெலிவர் பண்ணும்போது இங்கிலீஷ் தான் பாருங்கள். ஸோ அதெல்லாம் opened up my mind to global perspective, you know. அப்புறம் தமிழ் வந்து பிகாஸ் நான் வந்து ஸ்கூலில் படிக்கலைனாலும் நான் தமிழ் வந்து POL கிளாஸஸ் எடுத்தேன் பாருங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் வாஸ் வெரி கிரவுண்டட் அண்ட் தமிழ் வந்து ரொம்ப சயின்டிஃபிக் திங்கிங்கை கொண்டு வரும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த லாங்குவேஜ், நான் எப்பவும் ஒரு டிக்ஷனரி எப்போவுமே என் சுற்றி டிக்ஷனரி இருக்கும். ஓகே, இப்போ ஃபோனில் படிச்சுட்டு இருக்கேன், ஸ்மார்ட் ஃபோனில் என்ன. ஸோ பட் எனிவே அந்த ஓப்பன் மைண்ட் ஒர்க் பார்த்தீங்களா, தட்ஸ் அ ஒன் தட் பிரிங்ஸ் அஸ் வெரி க்ளோஸ் டு த. ஸோ இட்ஸ் நாட் ஸோ மச் த லாங்குவேஜ். எனிவே நான் வந்து இங்கிலீஷில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், மலேயில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், தமிழ் ஆக்சுவலி இந்த கண்ட்ரியில் வந்து ஐ எம் த ஒன்லி ரிசர்ச்சர் ரைட் ஹூஸ் அ தமிழ் ஸ்பீக்கிங் மாடரேட்டர். அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. இதில் இல்லை ஒரு பியூட்டி என்னன்னா, எல்லாரும் இங்கிலீஷில் பேசிடுவாங்க, மலேஸ் அது வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் தமிழ் சம்மந்தப்பட்ட அந்த கிரவுண்டட் நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா, அங்கே தான் மேபி நீங்கள் தனித்து நிற்கிறீங்களோன்னு எனக்கு. ஆக்சுவலி தமிழ் மாடரேட்டர் ஏன்னா கன்சூமர்ஸ் ரொம்ப குறவு பாருங்க. அப்போ நம்ம ஸ்பெண்டிங் பவர் இந்தியன்ஸ்ட்டு ரொம்ப குறவு, அதனால ஃபோக்கஸ் அந்த இந்தியன்ஸ் அவ்வளோ ரொம்ப இல்லை, அப்போ இந்த காலத்துலேருந்து இல்லை. ஸோ நான் வந்து பல ரிசர்ச்சுக்கு நான் அட்டென்ட் பண்ணும்போது அது வந்து இந்தியன் கன்சூமர்கிட்ட மலேயில் தான் பேசுவாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த ஃபோரம் த இந்தியன் கன்சூமர்ஸ் வந்து என்னை திரும்பி பார்த்துட்டு நீங்கள் தமிழா, ஓகே என்ன கேள்வி கேட்குறாங்க. அந்த அந்த ப்ராஜெக்ட் என்னன்னாக்க ஆன் ஸ்கின் கலர், சென்சிட்டிவான டாபிக். ஓகே, அப்போ அது மாதிரி கேள்வி கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அதெல்லாம் வந்து என்னை ரொம்ப எஃபெக்டட், நான் ரொம்ப எஃபெக்ட் ஆகிட்டேன் அந்த விஷயம்லாம். ஸோ அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், ஓகே why don't I
go and pick up my mother tongue and I speak to my own people, my own Indian community in Tamil. ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பித்தேன். ஸோ என்னோட கம்பேட்டிட்டர்ஸ் எல்லாருக்கும் நான் மோட்ரேஷன் செஞ்சு கொடுப்பேன். as long as it is the Indian community, அது தமிழ் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், தமிழ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், இறங்கி அப்போ அவங்க அதுதான் என்னை இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கொண்டு வரதுக்கு அடிப்படை ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் தட்ல. சந்தோஷமா இருக்கு டத்தின். அதாவது எல்லாரும் எனக்கு என்ன அப்படின்ட்டு ஒதுங்கி போகிற காலகட்டத்தில் நான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் முன் வந்திருக்கீங்க. அதுவே பெரிய ஒரு ஷபாஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரத்தின், திசை அப்படின்றத நீங்கள் பல பேருக்கு இதன் மூலமாக திசை காட்ட போகிறீங்க. ஒரு கொம்போஸாக நீங்கள் இருக்க போகிறீங்க. போக போக பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரிய வரும் ஏன் திசை, ஏன் டத்தின் வந்திருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் நம்ம போக போக பேச போகிறோம். ஓகே, உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி கொஞ்சம் பார்த்தாச்சு. எனக்கு இப்போ இருக்கிற டத்தின் எனக்கு ஆரம்ப கால டத்தின் எனக்கு தெரிஞ்சு ஆகணும். ஏன்னா நிறைய ரணங்கள் இருந்திருக்கலாம், நிறைய காயங்கள் இருந்திருக்கலாம், நிறைய சோகங்கள் இருந்திருக்கலாம். இதெல்லாம் கடந்து தான் வெற்றியை அடைய முடியும் இல்லையா? நான் எப்பயுமே சொல்லுவேன், நமக்கு அந்த பிரேவரி, அந்த அச்சம் பட்டிருப்போம். அந்த அச்சத்தை தவிர்த்த பிறகு தான் நமக்கு அந்த அந்த சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு அச்சம் இருந்திருக்காது, அதையும் தாண்டி பல போராட்டங்கள் இருந்திருக்கும். ஜஸ்ட் டெல் அபவுட் இட். யார் நீங்க ஆரம்ப காலத்துல? ஓகே, another one more thing, கண்ணா, before I go to the past, நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட். ஓகே, it was a very tough background. என்னோட அச்சீவ்மெண்ட் நான் ஏன் முதல்ல சொன்னோன்னாக்க அது மற்றவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கணும். another one more thing உங்களை சொல்ல மறந்துட்டேன். அந்த இன் ரிசர்ச்சில் அந்த ஃபீல்டில் ரொம்ப ரேராக இருந்ததுனால எனக்கு சில அவார்ட்ஸ் கிடச்சிச்சு, ரெக்கக்னிஷன் கிடச்சிச்சு. ரைட். another one more thing, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 100 over கம்பெனிஸ் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். and then 40 over industries சர்வ் பண்ணியிருக்கேன். இதுலெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் இவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பில் போயிருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக சமயத்தில் பாருங்கள், ரொம்ப நம்மளுக்கு உள்ள ஒரு 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 இது இருக்கும் பாருங்கள், லைஃப்பில் சாதிக்கணும், ஒரு ஃபயர் இருக்கும் பாருங்கள். அது மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கும் போது தான் நம்ம ரொம்ப தூரமாக போக முடியும். அப்போ நீங்கள் கேஸ் பண்ணது அது கரெக்ட் தான். ஓகே, அந்த ஃபயரை தூண்டது என்னோட பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ ரொம்ப பேருக்கு இது தெரியாது. பட் மேபி இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பரவாயில்லைங்களா? ஷேர் பண்ணலாமா? ஷேர் பண்ணலாம். இது மற்றவங்க, அதாவது அப்படி இருந்தாலும் இப்படியும் சாதிக்க முடியும்னு ஒரு தூண்டுகோலை மற்றவங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் இல்லையா? அதாவது நீங்க அது சொல்றதுக்கு கூட ஒன்று சொல்லிடுறேன். அதாவது நீங்க சொல்றது ஒரு மேபி ஈஸிலி 40 to 50 years ஸ்டோரி, பழைய கதை. அப்போ எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை, எந்த ஸ்மார்ட் ஃபோனும் இல்லை, எந்த கேஜெட்ஸும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல வந்திருக்கீங்க. இப்போ எல்லாமே இருக்கு, ஆனால் என்ன பண்ணுறோம் அது பிறகு பேசுவோமே. இப்போ கதைக்கு வரும். ஓகே, இது ஒரு 40-50 years ago-ல. ஓகே, அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆடிட்டர். ஓகே, கவர்மெண்ட்ஸ் ஆடிட்டர், ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், விவன் ஸ்ரம்பான் அண்ட் ஆல். அப்பா என்னை லாயராக பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க சின்ன பிள்ளைல. ஏன்னா அப்போ சொல்லுவாங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவேன் அப்படின்வாங்க. இன்னும் வீட்டில் பிரச்சனை எது வந்துருச்சுன்னா உடனே என்னை தான் கூப்பிடுவாங்க அப்பா. இன்னும் சொல்லுமா பஞ்சாயம் சொல்லு அப்படின்வாங்க. இன்னும் அது சொந்தக்காரங்க விஷயமா இருக்கும் சமயத்தில். இன்னும் பட் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு ஐ நியூ இது சரியில்லை, இது சரியில்லை. அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி, அதாவது அப்பா இறந்துட்டாங்க லேட்டர் இயர்ஸ். பட் இது எனக்கு அப்போ ஒரு 10 வயசு இருக்கும். ரைட். ஸோ அந்த டைம்லேயே அப்பா என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ அம்மா என்னை கிச்சனில் குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்புக்கு கேட்பாங்க. பட் அப்பா விட மாட்டாங்க. இல்லை, அப்போவே இல்லை. அப்போவே அப்பா சொல்லுவாங்க, என் மக லாயர், ஒரு கண்ட்ரிக்கு லீடராக வரும், என் டாட்டர் கிச்சனில் இருக்க வேண்டிய ஆள் இல்லை. ஸோ நோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அப்படியே படிக்கட்டும்னுவாங்க. அப்போ பாருங்க, இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்பா அப்போவே நினச்சாங்க பாருங்க. இது 1970s என்னை ஒரு லாயரா லீடரா பார்த்தாங்கன்னா அதுதான் விமன் எம்பவர்மெண்ட். ஸோ அது இட்ஸ் ரியலி அண்ட் தென் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, எனக்கு என்ன ஒன்றுனா, அது ஒன் திங், அப்பா ஏன் எனக்கு இன்ன வரைக்கும் யாரும் கேட்டாங்கன்னா அது எனக்கு அஸ்திவாரம் போட்டதே அப்பா தான். ஏன்னு சொல்ல போனாக்க அப்பா அவங்க சின்சியரிட்டி என்ன லெவல் தரமாக்கன்னா, கையில் காசு இருக்காது, ஆனால் எல்லாருக்கும் போய் உதவி செய்வாங்க. அப்போ அந்த டைமில் ரிமெம்பர் மை பிரதர் உயிர் போல நிலைமையில் இருந்தான் ஆஸ்பத்திரியில். அப்போ கூட கவர்மெண்ட் சர்வீஸ்னால அப்பா எப்போவுமே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஹாஸ்பிட்டலில் தம்பி விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னால் 3rd class வார்டில் இருந்து செக் பண்ணிட்டு வருவாங்க எல்லாரையும். ஏன் அந்த கண்ணாடி மூடல, ஏன் இவங்களுக்கு சர்வீஸ் பண்ணல, ஏன் இவங்களுக்கு மருந்து கொடுக்கல, ஏன் அவங்க சட்டை அப்படி இருக்குன்னு. ஸோ பீப்புள் கூட சொல்லுவாங்க, பிள்ளையை பார்க்கறது மற்றவங்கள பார்த்துட்டு இருக்கான் அப்படின்வாங்க. இன்னும் அப்போ அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி உதவி செய்வாங்க. இப்போ எங்கள் ஸ்கூலில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா வந்தாங்கன்னா என்னை பார்க்க வர மாட்டாங்க, எல்லா பிள்ளைங்க கவனிப்பாங்க. எந்த நாட்களில் உட்காந்துருக்குங்க ஸ்கூல் என்வாயர்மெண்ட், அது மாதிரி மற்றவங்களை நினச்சி ரொம்ப வாழ்ந்தவங்க அப்பா. ஆனால் அந்த மாதிரி இருந்தனால ஃபேமிலியும் மற்றவங்களுக்கும் ரொம்ப காசு கொடுத்து கையில் காசு இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ ரொம்ப ஒரு டிப்ரெஸான ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஓகே,
பட் நாங்கள் எதிர்பார்க்கல. அது வந்து கட்சியில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்க 39லேயே இறந்துட்டாங்க. 39 இயர்ஸ் ஓல்ட். நீங்க அப்போ எனக்கு 12 வயசு. மூத்த பிள்ளை. என் தம்பிக்கு 11 வயசு, தங்கச்சிக்கு 7 வயசு, தம்பிக்கு 4 வயசு, கடைசி தம்பி. அப்போ நினச்சி பாருங்க, அவன் தான் ரொம்ப சீக்காரம் தான். அப்போ அவன் சீக்காயிட்டு ஒரு 3-4 டேஸில் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அப்பா இறந்த அன்னைக்கு வந்து அதை நான் சொல்லி ஆகணும் கண்ணா. அதுதான் எனக்கு திருப்பு முனை. ஓகே, நான் நினைக்கல. அன்றைக்கி ரிப்போர்ட் கார்டு எடுத்துகிட்டு வரேன். ஒரு வாரமாக அப்பா கேட்டுட்டு தாங்க ரிப்போர்ட் கார்டு வந்துருச்சாமான்ட்டு. அன்றைக்கி நான் ரிப்போர்ட் கொண்டு வரேன், அப்பா வீட்டில் இல்லை. ஏன்னோ வந்துருவாங்கன்னு நினச்சி தான் இருந்தேன். பட் அவங்க அப்போ நாங்கள் சிரம்பானில் இருந்தோம், கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ கேன் யூ இமேஜின். அப்புறம் அவங்க பாடி அங்கே தூக்கிட்டு வரும்போது அவங்க டாய் வாஸ் இன்டாக்ட், ஹேர் வாஸ் நீட், அவங்களோட சட்டை வாஸ் எவ்ரிதிங், பேண்ட்ஸ் எல்லாமே so prim and proper. Sudden heart attack, okay, at workplace. So can you imagine, அப்படியே அவங்க கொண்டு அப்படி படுக்க போட்டோன்னே அது என்ன சொல்கிறதே தெரியல. ஓகே, அந்த டைமில் வந்து அப்படியே உட்காந்துட்டோம் நாங்கள்லாம். அம்மா வந்து செத்து பழிச்சு வந்தாங்க. ரைட், அந்த டைமில் விழுந்து எழுந்திரிச்சாங்க. அம்மா ஊர்லேருந்து வந்தவங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஊர்லேருந்து வந்து அப்பாவோட சொந்த அத்தை மக தான் அம்மா, மாமா மக. ரைட், ஸோ அதனால் அப்பா நம்பி தான் அம்மா வாழ்ந்தாங்க. அப்பா இல்லைன்னா அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை அங்கே. ஸோ ஒன்றுமே ஒரு சொல்ல போனாக்க எல்லாமே அப்பா தான் அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி பாடி அங்கே இருக்கும்போது அம்மா விழுந்து எந்திரிச்சு அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட அந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைமில். அப்போ எனக்கு வந்து அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு ஒன்றும் தெரியல என்ன நடக்குது, ஒன்றும் தெரியல எனக்கு. உலகமே அப்போ தான் புதுசு உங்களுக்கு. அப்போ வந்து என்னோட தம்பி 11 வயசு தம்பி இந்த பக்கத்தில், 7 வயசு தங்கச்சி இந்த பக்கத்தில், 4 வயசு தம்பி வந்து என்னோட மடியில் குறுக்க அப்படி வச்சு இப்படி பிடிச்சிருந்தேன். பிகாஸ் அவனுக்கு நடக்க முடியாது, சொன்னேன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்தான்ட்டு. ஸோ அப்போ நடக்க முடியாது. அப்போ இப்படி பிடிச்சிருந்தேன் தம்பியை இன்னும். ஸோ என்னை கட்டி பிடிச்சி படுத்திருந்தான். நான் அதை கவனிச்சிக்கிட்டே இருந்தேன் அங்கே என்ன நடக்குதுன்னு. வந்தவங்களுக்காக யாராலையும் நம்ப முடியல. ஹோல் கவர்மெண்ட் ஆடிட், சிரம்பான் ஆடிட் பஸ் எல்லாம் வந்து அப்பாவை பற்றி அவ்வளோ புகழ்ந்து பேசினாங்க. ஆனால் எப்படி போகுது எனக்கே தெரில. அந்த ஒரு டைமில் வந்து என் தம்பி வந்து அதுதான் என்னைய, நான் போயிட்டேன், எனக்கு வந்து அப்படியே உள்ளுக்கு போயிட்டேன். அப்போ என் தம்பி வந்து கூப்பிட்டு என்னைய அக்கான்னு சொன்னான். அப்படி வந்தது தான் கண்ணா எனக்கு. நானும் போயிட்டேன் ஆக்சுவலி, ஒரு அம்மா மாதிரி ஸ்டேட்க்கு ஆகிட்டேன். அப்படி செஞ்சேன்னு அப்படி தான் வந்தது. தண்ணி வேணும்னு சொன்னான். அப்போ எந்திரிச்சு போய் தண்ணி கொடுத்து திருப்பி வந்தோடனே என் தம்பி தங்கச்சி திருப்பி வந்து என் கூட உட்காந்துக்குச்சுங்க. என் கூட தண்ணி எடுத்துகிட்டு வந்து என் கூட உட்காந்துருச்சுங்க. ஸோ அந்த கேட் அப் பண்ணி போனதில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் எந்திரிக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிறையா கடந்து வந்தோம். சொந்தக்காரவங்களாம் வந்திருந்தாங்க. எங்களை ஊருக்கு அனுப்பி தங்கச்சிங்களை, அம்மாவை எல்லாம் பொம்பளைங்களாம் ஊருக்கு அனுப்பிட்டு, பிரதர்ஸ் மட்டும் இங்கே இருக்கிற மாதிரி சொந்தக்காரங்க வீட்டில். அம்மா அது வந்து அந்த டைமில் பேச முடியாமல் நிலைமையினால நோன்னு சொல்லிட்டாங்க. பட் எப்படியோ அதை தாண்டி வந்துட்டோம் பாருங்க கண்ணா. ஓகே, அந்த ஃபினரல் முடிச்சுட்டு இட் வாஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஓகே, அப்பா போனது எனக்கு இன்னும் தெரியல. ரைட், ஸோ அதுக்கப்புறம் நான் அழுகலை கண்ணா. அதுக்கப்புறம் நான் வந்து கிளாங்க் மாறி போனோம். ஏன் அழுகலை தெரியல, ஏன் அழுவலேன்னு. அப்புறம் ஆக்சுவலி சொல்ல போனால் நான் வந்து பப்ளிக்காக அழுததே கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா என்னை நம்பி வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணேன். ஏன்னா அம்மா வந்து உயிரோடு இருக்கணும்னு அவங்களால என்னால் இருக்க முடியாது கல்லா, என்னால் முடியாத கல்லா, என்னால் ப்ளீஸ் சொல்லுவாங்க. கேன் யூ இமேஜின், நான் ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லுவாங்க அம்மா என்னால் முடியல கல்லா, திரும்ப அப்படின்னு அம்மா போயிட்டேன்னா என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நினச்சி பாருங்க கண்ணா, நான் ஸ்கூலில் போய் படிக்க முடியுமா? நான் என் ஸ்கூல் வந்து மல்லிகை ஸ்கூல் ரொம்ப தூரமாக நடந்து போவேன். ரைட், ஸோ அந்த ஸ்கூலில் போய் அம்மா நினைப்பாவே தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நேபர் ஆண்டி பேகின்னு ஒருத்தி, அவங்ககிட்ட சொல்லி அம்மாவை கவனிச்சிக்கிறேங்க அம்மாவுக்கு. அப்போ அவங்க நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. அம்மாவை மோட்டிவேட் பண்ணி அம்மாவை அப்படி தைரியசாலியாக கொண்டு வந்தாங்க. ஸோ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணேன், அப்பா போகலம்மா, என் மூலமாக திருப்பி வருவாங்கம்மா. அதனால தான் என் பேர் வந்து கண்ணா கலாவளி சேது. அந்த சேது வந்து ரொம்ப பேருக்கு என்னை மிஸ் சேதுன்னு தான் கூப்பிடுவாங்க ஏன்னோ. ஸோ அம்மாவுக்கு நான் அதை கொடுத்த சத்தியம், அப்பா பேர் திருப்பி வருமா. ஆனால் அந்த சத்தியம் நான் கொடுத்ததுனால நான் அழுகாமல் போயிட்டேன். நான் அழுதுட்டேன். நான் பல தடவை நான் அழுதுட்டேன்னா அம்மா உடஞ்சிருவாங்க. ஸோ அதனால நான் அழுகவே இல்லை as a child. சத்தியம் நம்ம சொல்கிறது, நம்ம வாக்குறுதி கொடுக்குறது ரொம்ப சுலபம் ரத்தின். அந்த நேரத்தில் நம்ம அந்த ஒரு ஃபயரில் சொல்லிடுவோம். ஆனால் அது நிறைவேற்றி காட்டுறதுக்கு வெரி ட்ரூ கண்ணா. அது வந்து எங்கள் அம்மா வந்து தலை தூக்க வைக்கிறதுக்காக நான் சொன்னது.
தம்பி தங்கச்சிங்களாம் சின்ன பிள்ளைங்க, ரைட்? ஸோ எனக்கு நோ சாய்ஸ், ரைட்? ஸோ அதனால நான் முன்னுக்கு கடந்து போய் தான் ஆகணும். எங்கள் அப்பா நினச்ச மாதிரி நான் லீடராக மாறி வரணும் அப்படின்ட்டு. அப்போ தான் நான் ஃபேமிலிக்கு லீடராக வந்தேன். அப்போ சின்ன பிள்ளையிலேயே நான் ஒரு 13-14 இயர்ஸ் ஓல்லே நான் ஸ்கூல் விட்டு பிள்ளைக்கு வந்து பிள்ளைங்களாம் சொல்லியிருக்கேன், தம்பி தங்கச்சிங்களா அக்கா வந்துருச்சு அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி நான் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டாகவே போட வேண்டியதாக போச்சு என் லைஃப்பில். ஐ ஜஸ்ட் விஷ் ஐ குட் லாஃப் அவுட், பட் நிறைய உள்ளுக்கு சோகம், நிறைய பயம், அன்சர்டன்டி, லைஃப் என்ன நடக்க போகுதுன்ட்டு. பட் இருந்தாலும் அது என்னைய கொண்டு வந்தது அதுதான். ஓகே, அம்மாவுக்காக, குடும்பத்துக்காக, தம்பி தங்கச்சிங்களுக்காக நம்ம திருப்பி அப்பா என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையாக கண்டிப்பாக அப்பா ஒன்று சொல்லுவாங்க இறக்குறதுக்கு முன்னாடி, ஏன் நான் லாயராக வரோன்னா என் மக்களுக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா. அதுக்கு சரி எது தப்புன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. ஏதோ அந்த சின்ன குழந்தைத்தனத்துல ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க. அதான் பிகாஸ் ஏதாச்சும் சரியா இல்லைன்னா நானே சொல்லிடுவேன், பட் அது சரியில்லைப்பா அப்படின்வேன். ஏம்மா அப்போ நான் சொல்லுவேன் பதில். ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, என்கிட்ட பொறுப்பை நான் எடுக்க வேண்டியதாக போச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஓகே, பட் வாட் எவர் இட் இஸ், அந்த வீட்டுக்கு லீடராக மாறினேன். ஆனால் உள்ளுக்கு என்னோட ஏக்கம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, அப்பாவோட ஏக்கம். பட் சாதிச்சு காட்டணும் உள்ள அந்த இதுதான். அம்மாவும் ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் ஸ்கூலுக்கு நான் போகும்போது, கேன் யூ இமேஜின், நான் கான்வென்ட் ஸ்கூலில் படித்தேன், மல்டி கல்ச்சுரல். தென் ஐ கேம் டு கிளாங் மலே ஸ்கூலில், ஸ்டார் ஸ்கூல். அங்கே நான் வந்த வருஷம் அந்த டைமில் ஐ எம் த ஒன்லி இந்தியன், நான் மலே. அப்போ வெரி டிஃபிகல்ட், பிகாஸ் எனக்கு நாட் யூஸ் டு இட். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இல்லைன்ட்டு. இப்போ whatever it is, மலே ஸ்கூல் தான் என்னோட மலேயை உருவாக்குச்சு. பட் இருந்தாலும் அந்த டைமில் எனக்கு விளங்கல. ஸோ அதனால அதை தாண்டி 2வது ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது பல பிரச்சனைங்க வரும். ஓகே, ஸ்கூலுக்கு நடந்து போகும்போதே சில கார்டிஸ் டிஸ்டர்பன்ஸ் வரும், என்னென்னமோ பிரச்சனை ரோட்டில் நடந்து வரும்போதே வரும். பசி மயக்கம் வேறு. இப்போ அதில் எனக்கு actually ஒன் திங் சொல்ல போனால், நாங்கள் பசியிலே தான் இருப்போம். எஸ்பெஷலி ரொம்ப பசியில் இருப்பேன். அந்த 2 ஸ்லைசஸ் ஆஃப் ரொட்டி லாஸ்ட் மீ அன்டில் ஐ கம் பேக் ஹோம். ஸோ பல தடவை ரோட்டில் இந்த பசியில் ஒரு சைடில் உட்காந்துருவேன். பிகாஸ் பசி தாங்க முடியாது, பசி ஸோ ஒன் வேர்டு என்னோட கஷ்டத்தில் நான் மறக்க முடியாத ஒன்றுனா பசி. அதனால் இப்போ கூட கண்ணா ஒரு பறக்க சோறு கூட நான் வீணாக்க மாட்டேன். அம்மாவுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை பிள்ளைங்களை வளர்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரே நம்பிக்கை இருந்தால் மேபி அப்பாவோட பென்ஷன் கிடைக்கும், அதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மேபி இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. தீபாவளி குக்கீஸ் ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்தாலும் லேட்டர் பார்ட் we know we have to survive. ஸோ அம்மா பேபி சிட்டராக வந்தாங்க. ஸோ அம்மா கூட சேர்ந்து நானும் என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் பேபி சிட் பண்ண கற்றுக்கிட்டோம். அம்மாவுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிய ஐ லேர்ன் ஹவு டு குக் குக்கீஸ் அண்ட் ஆல் தட். தீபாவளிக்கு அதெல்லாம் அப்போ கிச்சனுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ கிச்சன் லைஃப் மாறிடுச்சு கண்ணா. இருந்துட்டு லைஃப் எல்லாம் மாறிடுச்சு. ஐ ஹேட் டு கோ டு கிச்சன், ஐ கோ டு எவ்ரிவேர். தம்பி தங்கச்சிங்க ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு டே கூட நான் போனோம். இப்போ லேட்டர் ஆன் when I did business studies and all that, நம்ம மேஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்னு தெரியும் நமக்கு. அந்த நீட்ஸ், அதாவது நம்ம தேவை அடிப்படைகள் சொல்லுவாங்க, அதில் 5 இருக்கு. ஸோ அந்த பேசிக், அதாவது சாப்பாடு, தண்ணி, தங்குறது இடம், தூக்கம், இதெல்லாம். அப்புறம் அடுத்தது சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு. அதுக்கப்புறம் வில் கெட் இன் டு லவ். ஓகே, நம்மளுக்கு அப்புறம் ரெஸ்பெக்ட் அண்ட் எஸ்டீம். ஃபைனல் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதாவது நம்மளை உணர்தல். ஓகே, ஸோ அந்த 5 நீட்ஸ் இருக்குது. அப்போ பார்க்க போனால் நாங்கள் இருந்த இந்த கிளாங் லைஃப்பில் பார்க்க போனோம்னாக்கா அந்த 5மே எங்களுக்கு இல்லை கண்ணா. ஒரு போராட்டம் தான், லைஃபே எப்பவும் போராட்டமாக தான் இருந்துச்சு. இவன் மேபி நீங்கள் நம்பி வந்திருக்கலாம் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, பட் அதுவும் உங்களுக்கு போராட்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஃபைனான்ஷியல் ஹெல்ப் தான் ரொம்ப தேவைப்படும். அதனால எல்லாரும் எங்களை விட்டு ஒதுங்கி தான் இருப்பாங்க. அப்போ எனக்கு தெரியும், பிகாஸ் கிட்டக்கு எங்களுக்கு உதவி செஞ்சால் எங்களுக்கு வேண்டியது என்ன, அந்த டைமில் நாங்கள் படிக்கிறோம், சின்ன சின்ன பிள்ளைங்க, எங்களுக்கு என்ன வேணும், சாப்பாடுக்கு உணவு வேணும், ஸ்கூலுக்கு போகணும், படித்து ஒரு ஆளாக வரணும் அப்படின்னா காசு தானே தேவைப்படும். ஸோ அது இல்லவே இல்லை எங்களுக்கு. ஆனால் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் அந்த யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் எங்களுக்கு இருந்ததை வச்சு தான் நாங்கள் இருந்த மொழியை வெளியே எதுக்கும் நாங்கள் போகல. another thing is, என்னைய ஒரு 15 வயசுலேயே எனக்கு கல்யாணம் பேசினாங்க. எனக்கு நல்ல மாப்பிள்ளை வந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துன்னு பாருங்க. அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அது உண்மையிலே broke me up. எப்படி நான் படிக்க போவேன்? அப்போ சில சொந்தக்காரங்க சொன்னாங்க, பிரச்சனை இல்லை, நீ படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை வாலில் ஹேங் பண்ணிக்க, நீ கண்டினியூன்ட்டு. எனக்கு அது வாஸ் திங்கிங், ஐ ஸ்டடி பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் ஹாலில் ஹேங் பண்ணுமா வாலில், ஐ வாண்ட் டு ப்ராக்டிஸ்லான்ட்டு. அப்போ நினச்சி பார்த்தேன், அப்பாவோட திங்கிங் என்ன ஒரு லெவல், சொசைட்டியோட திங்கிங் என்ன ஒரு லெவல். அப்போ தான் என்னோட சவால்லாம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் எஸ்கேப் பண்ணது எப்படி தெரியுமா, அந்த விஷயத்துலேருந்து படித்து யூனிவர்சிட்டிக்கு போனேன்ல, அதில் 4 இயர்ஸ் சேவ் பண்ணிட்டேன் அதில். ஆல்ரைட், ஓகே ஓகே. ஆக அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் யூனிவர்சிட்டி போன காலகட்டம், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நீங்கள் தலையெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் உங்கள் தங்கச்சிங்க, தம்பி
all the things? All okay. In fact, and I met my husband to be up in my form 6. ஸோ அவங்க ரொம்ப எனக்கு அவங்க ஃபேமிலி அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ரொம்ப சப்போர்ட்டிவ். அது ப்ளஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து நான் போகணும்னு நினச்சேன். எனக்கு இடம் கிடைச்சோன்னே எனக்கு வந்து மை லைஃப் ஸ்டார்டட் சேஞ்சிங்லா. சில பேர் கேட்பாங்க, எதுக்கு இந்த பாட்காஸ்ட், எதுக்கு இந்த நிகழ்ச்சி அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நம்பர் 1 வந்து நான் ரொம்ப லைஃப்பில் வந்து கடந்து வந்திருக்கேன் பாருங்கள். ஒன்றும் இல்லாத நிலையிலேருந்து அந்த மேஸ்லோ நீட்ஸில் 5ல் 1 கூட இல்லாத நிலையிலேருந்து மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கேனாக்கா, அதாவது அச்சீவ் பண்ணியிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல் கிடையாது, அச்சீவ் பண்ணியிருக்கேனாக்கா அது கண்டிப்பாக அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணணும். நான் சொல்கிறது எல்லாருக்கும் போய் யூஸ்ஃபுல்லாக போய் சேரும்னு சொல்ல முடியாது. ஆனால் சில பேருக்கு சில விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ மேபி நான் பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் எனக்கு கிடைச்ச அந்த இதை நான் ஷேர் பண்ணும்போது மேபி அது நெவர் நோ. ஒரு இந்தியனா ஓகே, சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ இன்றைக்கி நான் ப்ரொஃபஷனல் சரி, ஃபேமிலி வாய்ஸும் சரி, நான் நிறையா ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது, நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இந்தியன் கம்யூனிட்டியோட. ஸோ அப்போ ரிசர்ச் பண்ணும்போது இப்போ நம்மளே சொந்த ஒரு ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள் மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் பேரண்ட்ஸ் பிரேக் டவுன் பண்ணி அழுது இந்தியன் பேரண்ட் அப்போ நினைச்சிடும் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு. நான் புக் எழுதலாம்னு நினச்சிருந்தேன் கண்ணா. பட் இந்த காலத்தில் யார் புக்கு படிக்கிறா? ஸோ அதனால தான் நேரையே பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். 2வது, நம்ம வந்து மற்றவங்க கூட மிக்ஸ் பண்ணும்போது சைனீஸ், மலேஸ் அண்ட் தென் மற்ற நாட்டுக்காரங்க மிக்ஸ் பண்ணும்போது அவங்கள்ட்டே இது இருக்குது. பட் அவங்க வந்து வேறு சிஸ்டமில் மேலே வந்துடுவாங்க தெரியுமா. பட் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ அது ஒன் மோர் திங். ஸோ காசு இல்லாத போது எங்கள் அப்பா அவ்வளோ செய்யும் போது கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் தானே. எல்லாமே இருக்கு, என்கிட்ட இருக்குது, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த கொஞ்சம் காசு இருக்குது, நம்ம ஷேர் பண்ண முடியுமா மற்றவங்களுக்கு அப்படின்ட்டு நினைக்கும் போது அது வந்து பெருமையாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம்னால மற்றவங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சி மற்றவங்க கம் ஃபார்வர்ட் இப்போ நான் ஷேர் பண்ண ஒரு விஷயத்தில் வந்து மேபி லெட்ஸ் டூ சம்திங் டுகெதர்னு வந்தாங்கன்னா நல்லது. ஓகே. இன்னொரு அந்த மாய்கினி ஆர்டிக்கல்ல கூட ஒரு விஷயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது கூட அதுதான் உங்கள்கிட்ட சொன்ன முதல்ல எனக்கு அந்த when I was thinking என்னது இவ்வளோ படிச்சுட்டு இருக்கும்போது செய்யணும்னு நினைக்கும் போது அந்த மலேசியா கினி 4th of April நினைக்கிறேன் அது ஆர்டிக்கல் வெளியே வந்துச்சு. அதை படிச்சுன்னு I said it's now or never கலான்னு நினச்சேன். ஸோ அதுதான் என்னை ரொம்ப கிக் ஸ்டார்ட் பண்ண வச்சுச்சு. I must do something சொல்லிட்டு அப்புறம் தான் இந்த ஹோல் ஐடியா கேம் அபவுட். ஓகே. நீங்கள் உங்களுடைய ஆர்டிக்கலில் நான் பார்த்த உங்களோட ஆர்டிக்கலில் எனக்கு பிடிச்ச அந்த டேக் பிடிச்சிருக்கு இடத்தின் எனக்கு ஆக்ஷன் பீன் டன் நவ் டைம் டு டாக் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மீன் பண்ணி? பிகாஸ் நான் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ரோல் மாடல் வேணும் பாருங்கள். நம்ம லைஃப்பில் ரோல் மாடல் வேணும். தேடி அலைவோம் சமயத்தில். நான்லாம் அது ரொம்ப எல்லா விதத்துலையும் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் தான் தேடுவேன். தான் பிள்ளைங்க படிப்பாக இருந்தாலும் சரி, வீட்டை எப்படி மேனேஜ் பண்ண சரி, ரிசர்ச்சாக இருந்தாலும் அது நமக்கு கிடைக்காது சமயத்தில். இன்னும் இப்போ நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம செய்வோம்னு செஞ்சிட்டோம். ஸோ செஞ்சுட்டு த ஆக்ஷன் வாஸ் தான் லாட் ஆஃப் ரொம்ப பேர் டாக் நோ ஆக்ஷன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஆக்ஷன்லாம் முடிச்சுட்டேன் நினைக்கிறேன், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நவ் டைம் டு டாக். நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதாவது நமக்கு கிடைச்சதுக்கு எல்லாத்துக்குமே எப்பயுமே கிராட்டிடியூட்டாக இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்னால கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்போமே, யாருக்கெல்லாம் நன்றி, எதற்கெல்லாம் நன்றி? கண்டிப்பாக கண்ணா, நம்ம எதையுமே கொண்டுட்டு வரல. ஓகே, எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. எல்லாம் இந்த பிரபஞ்சம் கொடுத்தது தான், இந்த லைஃப் கொடுத்தது தான் நம்மளுக்கு. ஸோ நன்றி அந்த பிரபஞ்சத்துக்கு தான். ஏன்னா இதில் தான் எனக்கு கிடைச்ச அந்த சவால்கள், எனக்கு கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு கொடுத்த அந்த பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எனக்கு கிடைச்ச அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் சக்ஸஸ், அது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அது நம்பர் 1. ஓகே. 2வது நன்றி வந்து அப்பாவுக்கு. ஓகே, அதாவது என் குருங்களுக்கு. ரைட், அது குரு வந்து எங்கள் அப்பா. ஓகே, அஸ்திவாரம் போட்டதே அப்பா தான். ஓகே, விதை போட்டதே எங்கள் அப்பா தான். ஓகே, உனக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்பா. ஸோ அதனால் அப்பாவுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஓகே. 2வது என்னோட மாஸ்டர் குமரன். ரைட், அந்த காலத்தில் 1990s 80s அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். இப்போ இறந்துட்டார். ஓகே, அது மாதிரி மற்ற தன்முனைப்பாளர், அது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். ஸோ நிறையா கேம்ப்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 15 years ஆஃப் மை லைஃப் அங்கே டெடிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் தான் எனக்கு உள்ளார அந்த பெஸ்ட்டே கொண்டு வந்தார். நான் சொன்னேன்ல, அந்த ரிசர்ச் மேனேஜராக இருந்து டைரக்டராக மாறினேன். அந்த எபிசோட்லாம் அவர் என் லைஃப்பில் வந்து எங்களை, அதெல்லாம் சாதாரண பயிற்சி இல்லை. அது 3 levels ஆஃப் பயிற்சி. அது சக்தி உள்ளுக்கு இருந்த சக்தியை வெளியே கொண்டு வந்து எங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வச்சதே அவர் தான். ஓகே. ஸோ அந்த மாஸ்டர் குமரனுக்கு வந்து என்னோட 2வது நன்றி. 3வது நன்றி சுவாமி விவேகானந்தா. ரொம்ப டீப்பாக என் லைஃப்பில் ரொம்ப கடந்து வரும்போது நான் ரொம்ப தேடினது வந்து கடவுளை தான். நிறையா கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு அந்த கேள்விக்கு பதிலெலாம் கொடுத்தது வந்து சுவாமி விவேகானந்தா 15 வருஷத்துக்கு முன்னாடி.
அவரோட அங்கே போயிட்டு ராமகிருஷ்ண மிஷனில் ரொம்ப இன்வால்வ் டோட்டல் டிவோட்டியாக வந்தேன் பாருங்கள். அந்த டைமில் அவர் மூலமாக அவர் இல்லைனாலும் ஸ்ரீராமகிருஷ்ணாக்கிட்டையும் அம்மா சாரதாகிட்டையும் வழிகாட்டினது அவர் தான். ஓகே, ஸோ அந்த மூணு பேர் அந்த ஹோலி ட்ரியோன்னு சொல்லுவாங்க. அவங்க எனக்குள்ளார அந்த தெய்வ சக்தியை தட்டி எழுப்பிட்டாங்க. அதாவது நான் தேடின அந்த கேள்விங்களுக்கு பதிலாம் உள்ளாரே தான் இருந்துருச்சு. நான் இருந்திருந்திருக்கேன், எனக்கு அது தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கடவுள்னா என்னன்ட்டு. இன்னும் அவங்க தான் காட்டினாங்க. ஸோ கடவுளை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்க மூலமாக. ஓகே, ஸோ இவங்க என்னோட குருங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டீங்க, குருவுக்கு நன்றி சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்ம வாழ்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டீங்க. நான் இப்போ நன்றி சொல்கிற நேரம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் நீங்கள் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சொன்னீங்களே எல்லாரும் டாக் தான் ஆக்ஷன் இல்லைன்ட்டு. ஆனால் நீங்கள் அதை நிரூபித்து காட்டியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நன்றி. இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை திசை அப்படின்ற திசை காட்டியாக நீங்கள் இருக்க போகிறீங்க பல பேருக்கு, அதுக்கு நன்றி. மக்கள் இதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எவ்வளோ சோஷியல் மீடியாவில் சமூக ஊடகங்கள் எவ்வளோ நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்குறோம் செய்கிறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு எபிசோடில் நமக்கு உங்களுக்கான தேடலுக்கான விடை கிடைக்கலாம். ஹூ நோஸ், தெரியாது. அல்லது ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைக்கலாம். நம்ம உடஞ்சி போயிருப்போம் அல்லது வீழ்ந்து போயிருப்போம். அந்த நேரத்தில் அந்த எபிசோடில் டெத்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கூட இருக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இவங்க சொல்கிறது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குது, அந்த மாதிரி கருத்துக்கள் கூட நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது அவங்களுடைய ஃபீட்பேக் என்னவாக இருக்கும், நம்ம சொல்லலாம், மேபி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பியாக இருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் கூட அவங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் இதில் நம்ம மட்டுமே பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கல டெத்தின். உங்களோட சார்பாக நான் சொல்லிடுறேன், எனக்கும் நிறைய சாதனையாளர்களை மற்ற குறிப்பாக இந்தியர்களை நிறைய பேரை இதில் கொண்டு வரணுன்ட்டு எனக்கும் ஆசை இருக்குது. தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ஜிஓஸ் நம்ம சேர்த்துக்கலாமா இதில்? கண்டிப்பாக என்ஜிஓஸ், ஈவன் கவர்மெண்ட் பாடிஸ் இப்போ அவங்க மேபி தே கேன் கம் ஃபார்வர்ட், மேபி லிசன் டு ஆல் தட் ஷேரிங் பார்த்துட்டு மேபி பீப்புள் கேன் கம் ஃபார்வர்ட். நோ, ஆல்ரைட், ஓகே. இதுதான் முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த நிகழ்ச்சி நம்ம தொகுத்து வழங்க காத்துக்கிட்டு இருக்கோம். டெத்தின் கலாவல்லி சேது ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து உங்கள் கூட இணைந்து உங்களுக்கு திசை காட்டியாக இருக்க போகிறாங்க. ஒரு கம்போஸ் எப்படி நம்முடைய பயணத்தில் பாதை காட்டியோ இருக்கோ, அதே போல் டெத்தின் கலாவல்லி சேது நிறைய திசைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள், எங்களுடன் இணைந்திருங்கள், திசையுடன் இணைந்திருங்கள். திசை உங்கள் வாழ்க்கையின் ஒரு வழிகாட்டியாக இருக்க போகுது. விடைபெறத்துக்கு கூட எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா டெத்தின்? ஆமாம், முதல்ல நன்றி சொல்லிட்டு முக்கியமாக நன்றி சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் நான் கேட்கலாம் நினைச்சேன், அப்புறம் ஏதோ நினைச்சு கேட்கல. ஏன்னா ஓவர்வெல்மா நீங்கள் சொன்னீங்களா சமயத்தில் வெளியே இருக்கிறதெல்லாம் பார்ப்போம், பக்கத்தில் இருக்கிறதே பார்க்கலன்ட்டு. நான் சொல்லலையே, என்னோட ஹஸ்பண்ட் டு பி என்னோட ஃபார்ம் 6 அவங்க மீட் பண்ணேன். அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணி காதல் இது வேற சாப்டர் வேற சாப்டர். ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ஸ்கர்ட்டில் தான் எப்போவுமே இருப்பேன். அந்த காலத்தில் என்னை பேண்ட்ஸ் போட வச்சு 3 பீஸில் பார்க்கணுன்ட்டு, என்னை கரியர் உமனாக பார்க்கணும்னு நினச்சது அவங்க தான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க தான். அஸ்திவாரம் அப்போவாக இருந்தாலும் கட்டடம் கட்டுறதுக்கு அவங்க தான் காரணம். இன்னும் அண்ட் தென் விமன் எம்பவர்மெண்ட்டில் ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க, மீ மை டாட்டர்ஸ் ஆல்னோ. அப்புறம் இந்த பாட்காஸ்ட்க்கு என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் கொடுத்தது அவங்க தான். இந்த பாட்காஸ்டுக்கு சரியான அறிவிப்பாளர் கண்ணாவா தான் இருப்பாரு. ஸோ வாஸ் பிளேஷர் வித் யூ டெத்தின். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. டெஃபினெட்லி இது ஒரு சீசன் 1 அப்படின்னு சொல்றோம். பல சீசன்களை கடந்து போக போது இறையருள், இந்த பிரபஞ்சத்தின் அருள், அப்பா எங்கேயாவது அவருடைய ஆசீர்வாதம் இங்கே கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சி இன்னும் பல சிகரங்களை தொடும் என்ற நம்பிக்கையில் இப்போதைக்கு நாம் விடைபெற்றுக் கொள்கின்றோம். விடைபெறுவது நான் கண்ணாசி மாதிரி, இவங்க கலா. நன்றி, நன்றி, வணக்கம். Thank you.